டேய் இன்னும் வரலடா, பார்க்குறேன்டா, இனிமேல் தான் கிளம்புற மாதிரி இருக்கு அப்படின்னா. இன்னும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் வந்துட்டாங்கிறீங்க, என்னதான் சொல்றீங்க நீங்க? சரி நானா நினைச்சேன் நீ 10 மணி எதுவும் நினைக்கிறேன் கூட பரவாயில்ல. சரி வில் எக்ஸ்பிளைன்டா. வேணாண்டா விட்றா. மச்சி இந்த படத்துல வர மாதிரி ஃபாரின்ல இருந்து வந்தா ஹக் பண்றது அதெல்லாம் பண்ணவே இல்லையடா நம்ம. நீ பண்ண வேலை கூட எதுவும் பண்ணலேன்னு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திரும்ப தெரியுண்டா எனக்கு. ஆக்சுவலா நான் இப்படி விளாக் பண்றதே அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சா என்ன சொல்லுவான்னு தெரியல. பார்ப்போம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 மணி ஆச்சு. என் ஃப்ரெண்டு 5:30 வரான்னா, பட் அவனுக்கு பஸ்ஸு லேட் ஆகி 6 மணிக்கு வரான். யார் அந்த ஃப்ரெண்டு, எங்கேருந்து வரான்னு பார்த்தீங்கன்னா யூகேலேருந்து வரான். பேர் திலீப் குமார். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சுங்க அவன் யூகே போயிட்டு இப்போ தான் வரான். ஸோ இன்னைக்கு என்ன பிளான்னா, அவனை போயிட்டு பிக் பண்ணிட்டு வீட்டில் ட்ராப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமேட்டு 2 பேரும் சேர்ந்து ஈவினிங் எங்கேயோ வெளில போகிறோம். ஸோ இதுதான் பிளான். நல்லா எந்திரிச்சேன், அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டேங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட்டு ஒரு 3 o'clock மேலேயே தூக்கமே வரல. ஒரு சில விஷயம் என்னென்னா, எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு சில சமயம் தூக்கம் வராது, ஒரு சில சமயம் சோகமாக இருந்தாலும் தூக்கம் வராது. அது இயற்கையாக எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். எனக்கு நேற்று எக்ஸைட்மெண்ட்டில் கொஞ்சம் தூக்கம் வரல. கரெக்டாக எங்கடா இருக்க? வெஸ்டர்ன் சபாஸ் கேஃபேயா? அப்போ நான் மெடிக்கல் கிட்ட இருக்கேன், இல்லை வர. இல்லை எப்படின்னு திருப்பணும் விடு. நான் இப்படி வந்திருக்கேன்டா, விடுறா கரெக்டாக தான் இருக்கும். நீக்கு நைட்டு என்ன சொன்னேன், நான் வந்து ஏன்டா வீட்டுக்கு போகலையான்னு கேட்டதுக்கு, இல்லடா பலப்பற்ற மாரியம்மன் கோவில் போகணுன்னு. ஏன்டா போகணுன்னா அம்மா சொன்னாங்க அண்ணன். அப்போ என்ன மேட்ரு, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன்னு நினைச்சேன். எங்கப்பா காணோம்? ஐயோ சாரிடா. ஹைலி டேலண்டட் பையன். நீயும் நான் எனக்கு போன உனக்கு கூடாமே இருந்திருக்கலாம். நானு பாட்டோடய போயிருப்பேன்டா. நான் வீணா போனவனே இப்போ உட்காந்து வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப நல்ல பையன். சொல்லி கூட போறேன். இப்ப சங்கருக்காக்கும் தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. போன் பண்ணிருப்பாங்க, தம்பி வந்துட்டான் நாட்டுக்கு சங்கரின்னு. அவங்களும் நான் என்ன பண்ணேன் உங்களோட சொன்னேன்ல, வீடியோ கால் எல்லாம் பேசினேன்டா மாடியில இருந்து. அப்படி சொன்னா கேட்க, அவங்க ஆல்ரெடி என் மேல சந்தேகத்துலதான் இருக்காங்க. நீ இப்படி உட்காந்து ஒரு போனை போட்டு கேட்டுவிட்டு என்ன ஒரு 10 நிமிஷம் இல்ல அரை மணி நேரம் முன்னாடி தெரிஞ்சிச்சா? இப்ப கூட சமாளிக்காத ப்ளீஸ், சரியா? அவன் 20 நாளா பிளான் பண்ணி வந்தாண்டா. 5 நிமிஷத்துல போட்டு விட்டுட்டியடா. விடு வாப்பா. ஃபோன் பண்ணா எடுத்துருக்கணும். எனக்கே உன் மேல நம்பிக்கை இல்ல மச்சி. நீ திடீர்னு வீட்டுக்கு போயிடுவ. வீட்டுக்கு போயிடுவா. நான் உன்னை வர சொல்லிட்டு நான் எப்படா வீட்டுக்கு போவேன்? போயிடுவாடா நீ. போன அதான் இப்பதான் சொன்னேன், உன்னை சமாளிக்கணும்னு ஏதாவது பேசாத. நீங்க நான் குளிக்கல, அம்மா கூப்பிட்டு குளிச்சு லண்டனுக்கு போயிட்டு இருந்தேன். யார் கால் பண்ணாங்க? வீட்டுல இருக்கிற எல்லாம் பண்ணிட்டாங்க. வேற யார் பண்ணும் உனக்கு? படத்துல வர்ற மாதிரி ஹக் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணவே இல்லை. அவனை பண்ண வேண்டியதானே? யார் வரானா? நீ பண்ண வேலைக்கு அவன் கொலவெறிட்டு போட்டோம்னா இதுல ஹக் வேற பண்ணுமா? ஹலோ, வீட்டுல அக்கா வேலைக்கு போயிட்டேன். எங்க போயிட்டு இருக்கேங்க்கா. வந்துட்டானா வீட்டுக்கா? இல்லையே, எனக்கு சொன்னானே. இல்லடா இன்னும் வரலடா, 2-3 நாள் ஆகணும். 10 ரூபா இருக்கா?
சொல்லுங்கக்கா. சரிங்கக்கா வரேங்க்கா. இல்ல வீட்டுல இருக்கானா எங்க இருக்கான்? வரேங்கக்கா. எனக்கு தெரிஞ்ச வந்திருக்க வாய்ப்பு இல்லை. சரி பாக்குறேங்க்கா. நான் இங்க வெளில வந்தேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வரேன். நான் டீ சாப்பிட்டு வரேன். அக்கா வரலன்னு தான்க்கா சொன்னான். அக்கா சீரியஸா சொல்றேன்க்கா வரேன்க்கா. உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா என்ன பேசுங்க. இல்லாட்டி டீ கடை கட்ட இருக்கேன். இதா பண்றேன்க்கா. வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம். சரி ஓகே நெட் ஆன் பண்ணுங்க. இதை பண்றேன் பாருங்க. நான் ஆன் பண்ணலக்கா. பண்றேன்க்கா. நில்லுங்கக்கா. அதான்க்கா நெட் ஆன் பண்ண விடுங்கக்கா. இதை பண்றேன்க்கா. நில்லுங்கக்கா. ஒரே நிமிஷம்க்கா. நெட் ஆன் பண்றேன்க்கா. ஹலோமா. இல்லடா அவன் இன்னும் கண்டுபிடிக்கலடா. ஏய் நான் சொன்னானா இல்லையா மாடியில ஏறிட்டு வீடியோ கால் பேசுறாங்க. சமாளிக்காத போனி. டீ சாப்பிடுறியா? எதுவும் வேணாம் கம்முனு போ. பேசுறது இல்ல யோசிக்கிறது. ஏட்டா ஒரு போன் பண்ணிட்டு ஏன்டா அப்படி பண்ற? என்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நான் எப்படி சமாளிச்சிருப்பேன் தெரியுமா? அந்த மாதிரிலாம் விஷயத்துலாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா கூட. only deep special. கம்முனுறா. ஏதோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கேட்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கவங்களா சந்தோஷமா இருக்காங்கிற மாதிரி ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. எப்படி எல்லாம் சொதப்ப முடியுமோ அப்படிலாம் சொல்றேன். இனிமேல் மாம்ஸுக்கு கால் பண்ணிடுறேன். இது எதுக்கு நேத்து அவங்க போன் பண்ண கூட எடுக்காம அவ்வளவு கஷ்டப்பட்டு வச்சிருந்தா. நைட்டு போன் பண்ணவங்க வீடியோ காலா? நார்மல் கால் தான். அக்கா மெசேஜ் போட்டு இந்த மாதிரி தம்பி ஒரு கால் பண்ணி பேசிடுவா அப்படின்னு. ஐயோ சொல்றதுக்கு இல்ல. நோ கமெண்ட்ஸா? எமோஷனல் சீனா இருக்க வேண்டியது காமெடி சீனா இப்போ நான் கால் பண்ணி திலீப் வராத மாதிரியே நீங்க ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். நான் என்ன நினைச்சேன், சரி நீ வரல வந்துட்டு வீட்டுல வந்து தூங்கிட்டு இருப்ப போல, அதனால வீட்டுக்கு கால் பண்ணுவோம்னு நினைச்சேன். 5:30க்கு வரலன்னு ஒரு 15 நிமிஷம் லேட் ஆயிருச்சு. இதுல நான் வீட்டுக்கு போயிடுவேன். இல்ல 10 மணிக்கு பஸ் ஏறினேன். என்னதான் ஓட்டுனாலும் 4:30 மணி நேரத்துல நான் 5:30 மணின்னு தெளிவா வந்துட்ட சொன்னேன். 5:30 மணி தானே சொன்னேன். என்ன பண்ண போறேன் இங்க? கடைசியில உனக்கு தான்டா இவன் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். அது நீ வீட்டுக்கு சொல்லாம தானே வந்து உனக்கு நான் சொல்லிட்டு முத்தியா சர்ப்ரைஸ் அப்படின்னு. ஆக்சுவலா இந்த மாதிரி நான் வரலாமான்னு கூட யோசிச்சேன். சரி பயமில்லப்பா ரொம்ப பிளான் பண்ணி வரான்னு விட்டுட்டேன். கரெக்டா பண்ணி ஆமா சரி வீடியோ எடுக்கவா? எதுக்கு? பாசமுள்ள பொண்ணு போடி கத்திட்டு இருக்காங்க. ஏதோ குழந்தை கத்துற மாதிரி. ரைட்ரா சம்பவம் தான்டா. Moments later. அதுல என் ஃப்ரெண்டை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். யா அங்கே போயிட்டு சென்டிமெண்ட்டாக இருந்தது. அவங்க வீட்டில் போனோடனே சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சான். அதை என் சைட்ல இருந்து நான் கெடுத்தது. சர்ப்ரைஸ் கொடுக்க முடியாமல் ஓகே தான், பட் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தாங்க. ஜாலியாக சர்ப்ரைஸ் ஆனாங்க. பட் நான் சொல்லாமல் இருந்திருந்தானா இன்னும் நிறைய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. சரி சென்டிமெண்ட்டாக இருக்கிறாங்க, அது எதுக்கு வீடியோ எடுத்துட்டேன்னு சொல்லி எடுக்காம விட்டேன். ஓகே இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு வண்டி நிறுத்த போகிறேன். இப்போ திலீப்பை பற்றி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், காலங்காத்தால அவனை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ஃப்ரெண்டு தான் இருந்தாலுமே நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாக யோசிப்பான். என்னதான் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் மூமெண்ட்டில் எப்படி இருக்கும், அவன் சைட்லேருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். யா மோர்
தென் 10 இயர்ஸ் மேலே ஃப்ரெண்ட்ஸ் தான். எங்ககிட்ட 2 இல்லை 10-20 ஃபோட்டோ தான் அதிகபட்சமாக இருக்கும். அதுக்கு மேலே ஃபோட்டோஸே இல்லைங்க. 2 பேரும் அவ்வளோக்கா எடுத்துக்கிட்டதே கிடையாது. இப்போ தொலைவு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அண்ணா மேரேஜ் அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அது இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு டைம் பார்க்கில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், அது இருக்குது. வேறு எதுவுமே அதிகமாக ஃபோட்டோஸ் இருக்காது. ஆனால் நாங்கள் 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் ஒரு 2 hours மேலே அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ எத்தோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுருக்கோங்க.